முடியல, நாங்கள் அதை எடுக்கவும் முடியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மணி 4 4:30 இருக்கும், காசை காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு வந்து இந்த கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்துருக்குறாங்க. யார் யாருன்னு சொல்லி பார்த்தேன்னு சொல்லி சொன்னால், ஆனால் ஆளை தெரியுது, முகம் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கூட்டிகிட்டு வெளியே வரும்போது ஒரு பொண்ணு என்ன சொல்லிச்சு, அக்கா 1000 ரூபா காசை காணும் அப்படின்னு சொல்லி என்கிட்டையும் செக்யூரிட்டிக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தார். எப்போ வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்கும், அவர் செல்லில் பார்த்துக்கிட்டு இருந்துறாரு. சரி யாருன்னே தெரியலையா, நம்ம சரி போய் பார்க்கமென்ட்டு பார்த்தோன்னா அவங்க கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடவுளே யார் எடுத்தாலும் கொடுத்துடணும், அது பாவம் 1 ரூபா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜெர்மனிகிட்டே பேசாமல் நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். டீ டைம் ஆகிடுச்சு. டீ டைமுக்கு வந்து பெல்லு அடித்தாங்க. நான் வந்து அதுக்கும் பக்கத்தால் இந்த டேபிளுங்கெல்லாம் உட்காந்துருந்தேன். டேபிளுங்களே உட்காந்துருந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ லைட்டை போட்டதும் டீ டைம் முடிஞ்சு நான் வந்து அந்த இடத்த உட்காந்துருந்துட்டு கொஞ்சோண்டு பீஸ் இருந்தது, அந்த பீஸை தான் கீழே குனிஞ்சு எடுத்தேன். அந்த கேமராவில் வந்து நான் கீழே குனிஞ்சேன்னு சொல்லி அந்த ஹெச்ஆர் பையன் வந்து போட்டு பார்த்துட்டு என்னை ஃபோன் அடித்து கேட்டாப்புல, அப்பா சோத்திரம்பா, நான் அந்த காசை எடுக்கவும் இல்லைப்பா, நான் வந்து அந்த மணி பர்ஸை பார்க்கவும் இல்லைப்பா, நீங்களும் மாலை போட்டிருக்கீங்க, சத்தியமாக நான் எடுக்கலைப்பா, அந்த காசு கஷ்டப்பட்டு எவ்வளோ சம்பாரிச்சாங்க, நான் அப்படிலாம் தொடவே மாட்டேப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதேன். நான் அழுதுட்டு என்ன பண்ணிட்டேன், இல்லைக்கா உங்களை நான் கேட்குறேங்க, எப்போம்மா வந்து யார் எடுத்தாங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு காலையில் வந்து என்னன்னு சொல்லி என்னை பார்க்க சொன்னார்க்கா அப்படின்னு சொல்லி, நீ கண்டிப்பாக நீ அவர்கிட்ட குடுசாமி, எனக்கு மனசில் பயம் இல்லை, நான் யார் காசையும் வந்து அதேமாரி நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் காலையிலே இந்தமாரி சொன்னேன், அம்மா உங்கள் மனசில் பயம் இல்லை, சும்மா ஒரு இதுக்காக நான் கேட்டம்மா, நீங்கள் பயப்படாதீங்கம்மா, போய் வேலையை பாருங்கம்மா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி வேலையை பார்த்தேன். சாயந்தரமாக 3-4 மணி இருக்குன்னு வேஸ்ட் எடுக்கும் போகும்போது சரிமிளாவை கேட்டேன், என்ன சரிமிளா வந்து இவங்க எப்பம் சார் தனியாக இருக்கிறாரு, எனக்கு கேட்கணும் சரிமிளா, மனசு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நீ வந்து என்ன செய்கிறேன்னா போய் அந்த எப்பம் சாரை கேட்டதுக்கு, சார் இந்தமாரி நேற்று பணம் காணும்னு சொன்னதுக்கு என்ன சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஏம்மா யாரையும் அது கேட்க வேண்டிய ஒரு இதை கேட்குறாங்க, நீ வந்து உன மனசில் பயனில்லை, நீங்கள் பாட்டு வேலையை பாருங்கள், இதுக்கு மேலே விட்டாங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நான் பேசிக்கிறேன், நீங்கள் போய் நீங்கள் இப்போ வேலையை பாருங்கம்மான் கண்ணீர் விட்டு அழுது, அந்த பாவத்தை எதுவுமே நான் எடுக்கவும் இல்லை, நான் ஒன்றுமே செய்யலை இப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மனசு வந்து எனக்கு குத்தலாக இருந்துச்சு. அந்த எப்பவும் சார் சொன்னது மனசு எனக்கு சந்தோஷமாக ஆயிடுச்சு. கோடான கோடி நன்றி, எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சதுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். இங்கே என்னை கவனிச்சு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. வாங்க, நீங்கள் வாங்க வாங்க. சாட்சி யார் சொன்னாலும் வேண்டாம் நான் சொல்லலை. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல எனக்கு வந்து சொல்லணும் உங்கள் சாட்சி. நீங்கள் பாட்டு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா லேட் ஆகிடும். அதுக்காகத்தான் இவங்க ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்க சொல்லணும்னு. தரமாக சொல்லுங்கள், மைக்கு பக்கத்தில் வச்சு சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடிமையும் கூட சாட்சியாய் நிறுத்தினேன். தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய மகள் நீட் எக்ஸாமில் 2 ஆண்டுகளாக கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் முதல் ஆண்டில் மார்க்கு கொஞ்சம் ஒரு 10-30 மார்க் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கிடைக்கல. 2வது வருஷமும் கோச்சிங் கிளாஸ் சேர்த்து இப்பவும் கர்த்தர் என்னுடைய மகளுக்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் மும்பை பக்கத்தில் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் அண்டு ஹாஸ்பிட்டல் அதில் வந்து அட்மிஷன் போட்டு வந்திருக்கிறேங்க. அதனால் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு நன்றி. இந்த வருடத்தில் எங்களுக்கு நல்ல கிருபையும் சமாதானத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி. 2 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வாரமும் நான் வரும்போது கண்ணீரோடு வருவேன். நான் வரும்போது தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்குள்ளதாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் கண்ணீரோடு ஒவ்வொரு வாரமும் ஜெபித்து கர்த்தர் என்னுடைய மகளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியத்தை எங்கள் குடும்பத்துக்கு செய்திருக்கிறார். அதற்காக நன்றி. நான் கூப்பிடு வேலைகளெல்லாம் நம்முடைய போதகர் அவர்கள் எங்களுக்காக, என் குழந்தைகளுக்காக, என் கணவருக்காக அதிகமாய் நான் எந்த நிமிஷத்தில் கூப்பிட்டாலும் எங்களுக்காய் ஜெபித்து கொள்வார். அதற்காக நம்முடைய போதகர் அவர்களுக்கு நன்றியும் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என் பிள்ளையை இன்னும் 5 ஆண்டு காலங்கள் படிக்க வேண்டும், அதன் பின்பாக 1 வருடம் வேலை செய்தால்தான் விடுவார்கள். அப்படி வேலை செய்யவில்லை என்றால் 5 லட்சம் ரூபாய் ஃபைன் போட வேண்டும் என்று அக்ரிமெண்ட் எழுதி போட்டு சொல்லி காலேஜில் இடம் கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் எங்களுக்காய் 6 ஆண்டு காலமும் பிள்ளை எந்த அனுக்கிரகங்களும் அணுகாதபடி பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீங்கள் யாவரும் எங்களுக்காய், என் குடும்பத்துக்காய் ஜெபித்து கொள்ளும்படியாய் சிறிய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். நல்ல மெடிக்கல் காலேஜில் அவங்க நல்ல மருத்துவ பணிக்காக டாக்டர் சீட்டு கிடைச்சிருக்கு. எவ்வளோ பெரிய சந்தோஷம். அநேக முறை அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அதே போல் ஆண்டவர் செய்திருக்கிறார். அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நமக்கு இப்போ நேரம் இல்லை.
அதனால் தனிப்பட்ட முறையிலும், ரெண்டாவது நம்ம டெய்லி ஜெபிக்கிற காரியத்திலையும் கூட ஞாபகப்படுத்தினா நம்ம ஜெபிக்கலாம். சாட்சியின் பகுதி அவ்வளோதான், இனி சாட்சி கிடையாது. இப்போ அடுத்தது சிறுவர் ஊழியத்தில் 10 நிமிஷம் நடத்துகிறேன்னு சொன்னாங்க. நீங்கள் நடத்துங்க. அவங்க கரங்களை தட்டி மோனிகா கிறிஸ்டி அவங்கள வரவேற்போம். அதை மைக் ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருந்தேன் ஓரமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிறுவர் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 3 யோவான் 1:4 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தை காட்டிலும் வேறு சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. பிள்ளைங்க எப்படி சத்தியத்தில் வளருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வசனத்தின் மூலமாக மட்டும்தான். நாங்கள் எங்கள் சண்டே கிளாஸில் அதை கற்றுக் கொடுக்குறோம். பிள்ளைங்க கடந்த வாரத்தில் படித்ததான நிறைய வசனங்களை மனப்பாடமாக நம்ம மத்தியில் சொல்ல இருக்கிறாங்க. தயவுசெய்து நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியே அன்போடு கேட்கிறேன். இப்போது நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைகளாரும் எழும்பி வருமாறு கேட்கிறோம். ஓகே ஜீனா, ஏஞ்சி வருவீங்களா? அப்படியே எல்லா சண்டே கிளாஸ் பிள்ளைகளுமே ஏஞ்சி வருவீங்களா? கொஞ்சம் சீக்கிரம். கரங்களை தட்டி வெல்கம் பண்ணுவோமா அவங்கள? பிள்ளைகளை படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் வந்துடுவேன், எல்லாரும் இந்த பக்கம் வந்துடுவேன். பழையற்பாட ஆகமம், ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உப்பாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகமியா, எஸ்டர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பட்ட எசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியா, தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. தேங்க்யூ தேங்க்யூ. எங்கே நின்று போய். ஓகே, அடுத்ததாக ஜென்சி. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனான யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களையும் வாழ்த்துக்கள் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனை அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அதை அறிந்து மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாய் இராமல் பூரணமாய் நிறைவில்லாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிருபை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தை குறைவில்லாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதரமாகிய தேவனத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் இழுவாய் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அழுகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தன்னை உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தன்னை தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். யாக்கோபு 1:10. கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவருக்கு விரோதமாய் பிரமாணம் ஒன்றுமில்லை. என் சகோதரரே, நீங்கள் அதிக அக்கினியை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளம் போட்டு அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு தன்னுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அது மகா பெரிய கப்பல்களாய் இருந்தாலும் சிறிய சுக்கானாலே யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக சிறிய சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காற்றையே கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம்.
தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபுக்கும் சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றில் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கின்றான். அப்படிப்பட்ட மனுஷன்தான் கர்த்தரிடத்தில் எதையாகவும் பெறலாம் என்று நிலைத்திருப்பானாக. இருமனம் உள்ளவன்தான் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கின்றான். தாழ்ந்த சகோதரன்தான் உயர்ந்த பட்டத்தை குறித்து மென்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தள்ளப்பட்டதை குறித்து மென்மை பாராட்ட கடவன். எனில் அவன் புல்லின் புகை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதில் பூ உதிர்ந்து அதில் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தான் வழிகளில் வாடிப்போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விலகின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:1-12. சங்கீதம் 117 1-2. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. யாக்கோபு 1:1-15. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்களாயும் பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் யாவருக்கும் கொடுக்கிறவராயும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எதையாகிலும் கர்த்தரிடத்தில் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன்தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளில் வாடி போவான், வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவானோ தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லிலுள்ள பூவை போல் ஒளிந்து போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு வாக்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். சோதிக்கிற மனுஷன் தான் தேவனால் தான் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏனெனில் தேவன் யாவரையும் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பத்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணம் பிறப்பிக்கும். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், யோனா, மீகா, நாகும், ஆபகுக், சப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. பத்து கட்டளைகள். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாரது விக்கிர அனைத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக. உன் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறருடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. வெரி குட், தேங்க்யூ. இப்போல்லாம் பிள்ளைங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி எஃபர்ட் எடுத்திங்கன்னா நம்ம பிள்ளைகளை மாதத்துக்கு ஒரு தடவை கூட இப்படி சொல்ல வைக்கலாம். தேங்க்யூ. தொடர்ந்து சண்டே கிளாஸ்க்காக ஜோம் பண்ணிக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோனிகா கிறிஸ்டி பெர்சிக்காக நன்றி செலுத்துகிறேன். குழந்தைகள் நல்லா இன்னொரு தடவை கிளாப் பண்ணுங்கள், அவங்க உற்சாகப்படுத்துங்க. சரி, வசனத்தை வாசித்தா மட்டும் பத்தாத, வசனத்தின்படி வாழணும், அது ரொம்ப முக்கியம். அப்படியே சண்டே கிளாஸ் பிள்ளைங்க அப்படியே கொண்டுட்டு போனால் டீச்சர்ஸுங்க அவங்க சண்டே கிளாஸுக்கு அனுப்பி வைங்க. மோனிகா ரெடியா? சண்டே கிளாஸ் உள்ளவங்க அட்டன் பண்ணுறவங்க எல்லாம் போயிடுங்க. 8:45 முன்னாடி வந்துடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காக தாஸ் ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு நம்மோடு பேசுவதற்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். நன்றாக கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய அவிவிசுவாசத்தை விட்டு விசுவாசத்தில் வளரவும். இன்றைக்கு தலைப்புச் செய்தி அதுதான், அவிவிசுவாசம். தம்பி கொஞ்சம் மைக்கு கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம் லைட்டாக. அவிவிசுவாசத்தை விட்டு நீங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்துட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவிவிசுவாசம் நிறைய பேருக்கு இருக்குது. நம்பிக்கையற்ற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை ஆரம்பத்தில் ரொம்ப பூரணமாக இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல 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 என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ளே வந்துடுது. அந்த அவிவிசுவாசத்தை கொண்டு வருகிறது யாருன்னா அசுத்த ஆவி தான். அந்த அவிவிசுவாசத்தின் நிமித்தமாக ஒரு மனிதனுக்குள்ளே அந்த ஆவி இருக்குமானா அவன் பெற வேண்டியதை பெற முடியாமல் தடையாக இருக்கும். நல்லா பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது போல, புரியுதுங்களா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எதிர்பார்க்கிறது நம்பிக்கை எதிர்பார்க்குற விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ விசுவாசம் ஒரு மனிதனுக்கு பூர்ணப்படும்போது தான் அந்த பூர்ணப்படுகிற வேளையில் அவன் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றி முடிப்பார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆக அவிவிசுவாசம் உள்ளவங்கள வாழ்க்கையில் கர்த்தர் என்றைக்கும் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி முடிக்க மாட்டார் என்பது நான் நிச்சயம் என்பது நம்ம புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நிறைய ஜனங்கள் அதுதான் என்னென்னா அவிவிசுவாசத்தில் சீக்கிரமாக விழுந்து போகிறாங்க. ஏன்னா இந்த சபையில் இப்போ எவ்வளோ ஜெபமானாலும் நமக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இல்லை. அதனால் நம்ம வேறு எங்கேயாவது நிறைய கூட்டம் இருந்து அங்கே போனோம்னா கிடைக்கும், இல்லை அங்கே போனால் அந்த பாஸ்ட்டை பார்க்கலாம், இல்லை அந்த தீர்க்கதரிசியை போய் கேட்கலாம். இப்படி பலவிதமான அவங்களுக்குள்ள மற்றவங்களோட சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்டு இந்த அவிவிசுவாசத்தின் நிமித்தமாக என்ன செய்கிறாங்கன்னா மனிதர்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் போகிறாங்க. நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை என்றைக்குமே நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எந்த ஜனங்கள் ஜெபித்தாலும் கூட அவங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஆனால் அவங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னது? விசுவாசம். அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசம் உள்ளவன் தான் பிழைக்க முடியும். விசுவாசம் உள்ளவன் தான் கர்த்தரிடத்தில் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் யோவான் ஆகமத்தில் படுத்திக்கிட்டீங்கன்னா யோவானில் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 40-41 எடுத்தவங்க வாசிங்க. சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா. சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவ அங்கே சமாரியா ஸ்திரீனிடத்தில் அவர் என்ன பேசுகிற வார்த்தை இது. அதாவது யாக்கோப்பு கட்டின அந்த கிணற்று அருகில் போய் அவர் என்ன செய்கிறாரு? உட்கார்றாரு. ஆனால் சமாரிய நாட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட யூத ஜனங்கள் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க?
தொடர்பு வைத்து கொள்ள மாட்டாங்க, சம்பந்தம் கலந்துக்க மாட்டாங்க. மெயின் அதுதான். யூதர்களுக்கு வந்து உயர்ந்த ஜாதி உள்ளவங்க, அங்கே ஜாதி பிரச்சனை அந்நாட்களே இருக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா சமாரிய ஸ்திரீன் இடத்துல போகிறாரு. ஸ்திரீன் இடத்துல போகிறாங்க. யாக்கோப்பு அந்த கிணறு இடத்துல உட்கார்றாரு. அந்த இடத்துல தண்ணீர் மொழ்வதற்காக ஒரு சமாரிய ஸ்திரீ என்ன செய்கிறான்னா அந்த கிணற்றுக்கிட்ட வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஸ்திரியை பார்த்து, ஸ்திரியே தாகத்துக்கு எனக்கு தண்ணீர் தா அப்படின்னு கேட்குறார். அப்போது அவள் சொல்கிறா, நீங்கள் வந்து யூதராக இருக்கிறதுனால நீங்கள் எங்ககிட்ட எப்படி நீங்கள் தண்ணீர் கேட்கலாம் அப்படின்னு சில காரியங்கள் பேசும்போது, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் கொடுக்குற தண்ணீர் வந்து தாகம் எடுக்கும், ஆனால் நான் கொடுக்குற தண்ணீர் வந்து தாகம் எடுக்காது என்று சில கருத்துக்களை சொல்லும்போது, நீ என்ன உனக்கு எத்தனை புருஷர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்கும்போது, எனக்கு புருஷர்கள் இல்லை, இப்போ இருக்கிறவனும் புருஷனும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக சொல்லிட்ட, நீ சொன்னபடியே கரெக்டாக உண்மையை சொல்லிட்டேன் என்று சொல்கிறாரு. சில காரியங்களை குறித்து அவர் விளக்கம் குறித்து அவருக்கு கொடுக்கும்போது, ஆண்டுடைய சமூகத்தில் நான் தான் ஆண்டவர் என்று அவருக்கு அந்த மகளுக்கு வந்து நிச்சயத்தை வந்து நிரூபிக்கும் போது, நான் தான் தேவன் என்று அறிந்து கொள்ளும்போது அவள் விசுவாசம் வைக்கிறார். உடனே அந்த கிராமத்துக்குள்ளே போய், இப்படி ஒரு தீர்க்கதரிசியை நான் பார்த்தேன், அவர் இயேசு கிறிஸ்துவாக கூட இருக்கலாம் என்று சொல்லி, என்ன தேவன் என்று சொல்லி கூட என்ன செய்யணும், அங்கே இருக்கக்கூடிய திரளான ஜனங்களெல்லாம் என்ன கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் இவர் ரொம்ப சந்தோஷமாக கூட்டிகிட்டு வந்து இயேசுவின் இடத்துல கொண்டு வருகிற போது பார்த்துட்டிங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லக்கூடிய சத்திய வார்த்தைகளெல்லாம் கொடுத்து என்ன செய்கிறாருன்னா உபதேசம் பண்ணும்போது, அப்போது அந்த ஜனங்கள் அங்கே சமரியா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் என்ன செய்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை என்ன செய்கிறாங்கன்னா ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சந்தோஷமாக விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எங்கள் கிராமத்தில் 2 நாள் நீங்கள் தங்கணும், 2 நாள் நீங்கள் தங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கலிலேயா என்ற நாட்டுக்கு நீங்கள் இப்போ உங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு அவர் மேலே அவருடைய சத்தியத்தை அவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் அவருடைய உபதேசத்தை என்ன செஞ்சாங்க, விசுவாசம் வைத்ததாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுவும் இல்லாமல் அந்த சிறியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவராக உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அவர் மெய்யாக கிறிஸ்து மட்டுமில்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாவத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை ரட்சிக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், அவர் உலக இரட்சகர் என்று அவர்கள் அறிந்து கொண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே நீர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் முழு மனதாக ஏற்றுக்கொண்டது மட்டுமில்லாமல் உம்முடைய உபதேசத்தையும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த விசுவாசம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கொடுக்குற சத்திய வார்த்தை எதுனா, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் விசுவாசிக்கும்படியாக தான் கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பக்குவம் அவங்களுக்குள்ள என்னது இல்லை, அது குறைவாக இருப்பதனால தான் இன்றைக்கு அவங்களோட வாழ்க்கையில் பெற வேண்டிய நன்மைகளும் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களும் பெற வேண்டிய காரியங்களும் தள்ளி போகிறது, தடையாகிறது காரணம். அப்போ விசுவாசத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்னா எதிர்பார்க்கிறார். நீங்கள் பெற வேண்டிய நன்மைகள் விசுவாசத்தில் இருக்கிறது. அதுவும் யார் மேலே விசுவாசிக்க வேண்டும்? நீங்கள் யாரை தேடி வருகிறீர்களோ, யார் நம்பி வந்திருக்கிறீங்களோ அந்த நசரனாக இயேசு கிறிஸ்துவ மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்றைக்கி ஜனங்க என்ன செய்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் தன்னுடைய போதகரையோ தீர்க்கதரிசிகளையோ சம்பந்தப்பட்ட ஒரு பாப்புலரான ஒரு ஊழியக்காரர்களை விசுவாசிக்கிறாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் பெற வேண்டிய நன்மைகளை பெற முடியாமல் தடையாக இருக்கிறது என்று நம்ம அநேக இடங்களில் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்லாமல் விசுவாசம் என்பது கேள்வியினால் வரும், கேள்வி வேத வசனத்தினால் வரும் என்று ரோமர் ஆகமத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 17 வசனத்தை வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா. விசுவாசம் எதனால வருது? கேள்வியினால் வருகிறது. கேள்வி எதனால் வருகிறது? கர்த்தருடைய வசனத்தை கேட்பதினால் வருது. அப்போ நம்மளுடைய விசுவாசம் கேள்வியினால் வருது. நம்ம கேட்குற கேள்வி பதில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம வருது. அப்போது அது மாத்திரமல்ல, அதில் விசுவாசிக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்லாமல் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனத்தினால நமக்கு விசுவாசம் உண்டாகிறது. கர்த்தருடைய வசனம்,
ஆண்டுடைய வசனத்தை நமக்கு பேசும்போது, அதிகாரமுள்ள வசனத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதுதான் அங்கே சமரியா நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் கர்த்தர் பேசின உபதேசத்தையும் சத்திய வார்த்தைகளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் அனுப்ப அவங்களுக்கு மனதில்லை. எப்படியாக எங்களுக்காக ஒரு 2 நாளுனாச்சும் எங்கள் கிராமத்தில் தங்கிட்டு போங்கன்னாங்க. எதுக்காக தங்கிட்டு போக சொன்னாங்க? இன்னும் அவரிடத்தில் நிறைய விசுவாசமுள்ள வார்த்தைகளை பெறும்படியாக. கரங்களை தட்டிய நன்றி சொல்லுவோமா? அதனால தான் உங்களுக்கு சபையில் ஏன் கூட்டி வர சொல்கிறோம், சபையில் ஏன் தேடி வர சொல்கிறோன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆமென். இப்போ புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு உபதேசமும் தேவனுடைய வார்த்தை. அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்போது, ஏற்றுக்கொள்ளும்போது கர்த்தருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். அதுக்காக தான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊழியர்களாக நாங்கள் பல ஆராதனையில் உங்களை ஏன் கூப்பிடுறோன்னா, ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும்படியாக. இன்றைக்கு அவிவிசுவாசம் உள்ள வாழ்க்கையில் நம்மை வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் வாழும்படியாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். 14வது வசனத்தில் அங்கே வாசிப்போமானால், அங்கே கவனிங்க, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? கவனிச்சிங்களா? அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, அவரை நம்பாதவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள் சபைக்கு வர மாட்டாங்க. அவரை விசுவாசம் இல்லாதவர்கள் தொழுது கொள்ள மாட்டாங்க. அவர்கிட்ட எதையும் பெற வேண்டும் என்று நினைக்கவும் மாட்டாங்க. அப்போ அவர் விசுவாசிக்கிற உங்களைப் போல உள்ளவங்க தான் வருவாங்க. ஆமீன் சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க அவரை தொழுது கொள்ள முடியாது. அவரை எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்வியே படலை, அவரை குறித்து எப்படி அவங்க விசுவாசிப்பாங்க? தொழுது கொள்ளவும் முடியாது, விசுவாசிக்க மாட்டாங்க. அப்போ பிரசங்கம் பண்ணுகிறவர்களாகிய நாங்கள் உங்களிடத்தில் பிரசங்கிக்காவிட்டால் எப்படி நீங்கள் ஆண்டவர் குறித்து, விசுவாசத்தை குறித்து கேள்விப்பட முடியும்? புரியுதுங்களா? இப்போ பிரசங்கிக்கிற நாங்களும் உங்களுக்கு என்ன செய்கிறோம்? இதை தான் சொல்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி அந்த சமாரியா நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி அவங்க ஏற்றுக்கொண்டது போல தான் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியர்களாக இருக்கக்கூடிய எங்களோட நாவிலிருந்து உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற அந்த உபதேசம் தான் அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணலை, பிரசங்கம் பண்ணாமல், உபதேசிக்கப்படாமல், ஆண்டுடைய உபதேசத்தின் நிமித்தமாக வசனத்தின் அதிகாரத்தோடு கற்றுக் கொடுக்காமல் இருந்தால் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகத்தக்க நாங்கள் பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு வசனமும் அது தேவனுடைய வசனம், அது தேவனுடைய ஈவு, அது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசிக்கும் போது ஜீவ ஊற்றாய் மாறும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருகிறேன், ஒரு காலம் உனக்கு தாகம் எடுக்காது. அதான் சமாரிய ஸ்திரீக்கு கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற அந்த ஜீவ தண்ணீர் என்னன்னா வேத வசனம். புரியுதுங்களா? கர்த்தருடைய வேத வசனம் தான் நம்ம சுதந்திரித்து கொள்ளும்போது அந்த வேத வசனம் நமக்கு ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. அது ஒரு நாளும் நமக்கு என்ன ஆகுது? மீண்டும் பசி எடுக்காதுன்றது போல தாகம் எடுக்காது. அது எப்பவுமே ஊற்றாய் இருக்கும். அந்த வசனத்தை கொண்டு எப்படி நம்ம தியானிக்க சுதந்திரத்து கொள்ள அதை என்ன செய்யணும்? அது அறிக்கை சொல்ல ஆண்டோடைய வசனம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளவும் முடியும். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இந்த ஒரு மனிதனுக்கு விசுவாசம், அவிவிசுவாசத்தை விட்டு அவன் விசுவாசத்தில் வளரணும்னா அவன் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, அவன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருக்கணும். தேவனோடு சஞ்சரிக்கிறது தான் ஜெபம். தேவனோடு சஞ்சரிக்கணும்னா அவரோடு தொடர்பு கொள்வது தான் ஜெபம். இப்போ ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நண்பர்கள், ஒரு நமக்கு நல்ல ஒரு டியரஸ்டான ஒரு அன்பு நிறைந்தவங்கன்னா அவங்ககிட்ட ஏதாவது பேசாமல் நம்மளால் இருக்க முடியாது, பார்க்காம இருக்க முடியாது, உறவு வைக்காமல் இருக்க முடியாது, தொடர்பு வைக்காமல் இருக்க முடியாது என்பது நிச்சயம். அதே மாதிரி தான் ஆண்டவர் மேலே நம்ம அதிகமாக ஒரு அன்பு வைத்திருக்கிறோம்னால் அவரோடு நம்ம பேசாமல், அவரோடு ஜெபிக்காமல் நம்மளால் இருக்க முடியாது. அப்படி தானே? அப்போது தேவனோடு நம்ம என்ன செய்யணும்? சஞ்சரிக்கிறவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மனிதன் தேவனோடு சஞ்சரிக்கும் போது, ஜெபம் பண்ணி ஏறெடுக்கும்போது அவன் விசுவாசத்தில் வளர முடியும். அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அவிவிசுவாசத்தை போகணும்னா, எனக்குள்ள ஒரு அவநம்பிக்கை என்னை விட்டு நீங்கணும்னா, அந்த அசுத்தாவின் அவிவிசுவாசம் என்னை விட்டு விலகணும்னா நான் தேவனோடு சஞ்சரித்தா தான் முடியும்.
அப்போது தேவனோடு சஞ்சரிக்கிறோன்னா நான் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தில் நான் பெற வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்க ஆண்டவரோடு போராடி நான் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அந்த சகோதரி செல்வி சகோதரி கூட பல முறை கண்ணீர் விட்டு அவங்க அழுதுருக்கிறாங்க. வரும்போதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, சாட்சி கேட்டிங்க இல்லையா, அப்போல்லாம் நான் எதுவுமே நான் அவங்கக்கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் எதுவுமே நான் சொல்லலை. உங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படல, உங்கள் பிள்ளைங்க ஒரு நாள் கூட சபைக்கு வரல, எப்படி கர்த்தர் கொடுப்பார், எப்படி செய்வார், நான் ஒரு நாள் அவங்க பிடிச்சி தான் சொல்லவே கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தில் இருங்க, கண்டிப்பாக உங்கள் மன விருப்பத்தின்படி உங்கள் பாப்பாவுக்கு சீட்டு கிடைக்கும். அவங்கள வச்சு தான் நான் பேசுகிறோம். அப்போ எப்போ போனாலும் நான் அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்கள தைரியப்படுத்திட்டு அந்த பாப்பாக்கிட்டே சொல்லுவோம். ஆனால் ஒரு நாள் கூட பாப்பாக்கிட்ட போயிட்டு நாங்கள் நீ வந்தால் தான் கர்த்தர் கொடுப்பாரு செய்வாருன்னு நான் சொல்லலை. அதுவும் உங்கள் அப்பா அம்மா அனுமதியோடு அவங்க போக சொன்னால் நீ வா, இல்லாட்டியா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த சகோதரிக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்காக நாங்கள் என்ன செய்வோம், உற்சாகப்படுத்தி ஜெபிச்சுட்டு வருவோம். அப்போ அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்கானதுனால தான், அவங்களுடைய ஜெபமும் கண்ணீராகப்பட்டதுனால தான் இன்றைக்கு மனமகிழ்ச்சியின் சந்தோஷத்தோடு கர்த்தர் செய்த அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நல்ல சாட்சி அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மகளும் சொல்கிறாங்க. சந்திராமாவும் சொன்னாங்க. இன்னொரு சாட்சி இருக்குது, இந்த அம்மா லேட்டாக வந்ததுனால அந்த அம்மாவுக்கு மைனஸ் ஆயிடுச்சு, லட்சுமி அம்மாவுக்கும் இல்லைங்களா, ஒரு கோர்ட்டு கேஸு, அது அடுத்த வாரம் முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அதுலேயும் ஒரு பெரிய அற்புதம் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் செஞ்சுருக்கிறார். சரி, ஓகே. அப்போ விசுவாசம் தான் நமக்கு முக்கியம். நம்ம எதுவுமே ஆண்டவற்றை தியாகம் பண்ணணும்னு ஒன்றுமே கிடையாது. ஒரு நம்பிக்கை உள்ள வார்த்தை தான் விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் பூரணப்படும்போது தான் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர்களை செய்வாரே தவிர அவிவிசுவாசத்தோடு இருக்கிறவங்களுக்கு செய்ய மாட்டார் என்றது நம்ம நிச்சயமாய் நம்ப வேண்டும் என்று இந்த இடத்துல பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் இங்கே கவனிப்போம்னா ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு மகன், வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி ஒரே ஒரு மகனாக இருந்தானா அவன் பிறவியிலேயே வெகு காலமாக அவன் வாய் பேசாதவன், எப்படின்னா ஊமையான மனுஷன். அந்த ஊமையான ஒரு மகனாக இருந்தாலும் அவனுக்குள்ள அசுத்தாவி அவனை அடிக்கடி என்ன தொந்தரவு பண்ணி அலக்கழித்து நுரத்தொல்லை வச்சு அவனை என்ன புரள வைக்கும். தீயில் விழுந்துருவான், சில சமயம் தண்ணீரில் விழுந்துருவான். அவங்க அப்பா அவனுக்குன்னு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு மகன் இல்லையா, எப்படி விட முடியும்? அதுவும் இல்லாமல் வாயும் பேச தெரியாது, என்ன நடக்குது சொல்லவும் தெரியாது, எதுவும் பேசவும் முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவன் என்ன செய்கிறான்னா எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க அந்த நாட்களில். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்ததுனாலும் பிறவியில் இருக்கக்கூடிய ஊமையான ஒரு மனுஷனை எவரார் பேச முடியுமா? இன்றைக்கும் பேச முடியாது, அன்றைக்கும் பேச முடியாது, தேவனால தவிர. அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே பேச முடியாது. அப்போ ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இவன் என்ன செய்கிறான்னா இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தை கண்டு, அதிசயமான காரியங்கள் அவர் செய்வதை கண்டு என்ன செய்கிறான், இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து தன்னுடைய மகனை தூக்கி கொண்டு வரான். தூக்கிட்டு கொண்டு வரும்போது பார்த்தா இயேசு இடத்துல நெருங்க முடியல. ஏன்னா ஆண்டவர்கிட்ட திரளான கூட்டம் இல்லையா. அதாவது ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு பெரிய மருத்துவமனையில் ஒரு சிகிச்சைக்காக வரக்கூடிய நோயாளிகளை பார்த்தா டாக்டரை பார்க்குறதுக்கு க்யூவில் நின்றுட்டு இருப்பாங்க, டோக்கன் வாங்கிட்டு இருப்பாமா இல்லையா. பணத்தை கட்டிட்டு ஃபீஸை கட்டிட்டு எல்லாம் கொடுத்தாலுமே டாக்டரை பார்க்குறதுக்கு, கடவுளை கூட பார்த்தாலும் அவங்கள பார்க்க ரொம்ப கஷ்டம். க்யூவில் நின்றுட்டே இருப்பாங்க இல்லையா. அதுலேயும் சாமி வாரம் கொடுத்தாலும் பூசாரி இந்த கம்பவுண்டுமாக இருக்கல, இந்த ரிசப்ஷன் அது கொடுக்கவும் கொடுக்காதுங்க, லைன் பிரகாரம் தான் போகணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இலவசமாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும் நினச்சி பாருங்கள். ஒரு பைசா வேண்டாம், யார் வந்தாலும் உடனே சுகமாகும். அப்படி வியாதி சுகமாகும், என்ன பிரச்சனைன்னு சுகமானோன்னா கூட்டம் எப்படி இருக்கும்? அநேக பட்டணங்கள் கிராமங்கள்லாம் திறந்து வருவோம் இல்லையா, அப்படிப்பட்ட கூட்டம் ஏசப்பாட்ட இருக்கும்னு நான் நினச்சிருக்கிறேன். அப்படி தானே? இப்போ திரளான கூட்டம் வரும்போது அப்போ பார்த்துட்டிங்கன்னா இயேசுக்கிட்ட போய் இந்த மகனை எப்படியாவது காண்பித்து சுகம் பெறலாமென்று அவன் தூக்கிட்டு வரான். அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் என்ன அவனுக்குள்ள என்ன விசுவாசம், சரி இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் இருக்கிறாங்களே, அவங்க 12 பேர் இருக்கிறாங்களே, அவங்கக்கிட்ட என்னாச்சு, சரி ஏன்னா அவங்களோட கூட இருக்கிறனால அவருடைய வல்லமை இவங்ககிட்ட கொஞ்ச நாச்சு இருக்கும், இவங்களை வச்சு என்னாச்சு நம்ம என்ன செய்யலாம், பிள்ளையை காப்பாற்றலான்னு சொல்லி கொண்டு வரதா அவங்களுக்குள்ள என்னது பெருமை, நீ நான் பெருமை பற்றி என்னன்னோ அவங்க பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ஜெபம் பண்ணாங்களா, ஜெபம் பண்ணலாம், அதெல்லாம் வேதத்தில் இல்லை. அவங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலை. இவர் பார்த்தார், இப்படி விட்டோம்னா நல்லா இருக்காது, இவர்களாலே முடியலன்ட்டு எப்படியாக இயேசுவை பார்த்து போகணும்னு சொல்லி
என்ன செஞ்சாங்க? அவரை போய் இயேசு கிறிஸ்துவை போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட போய் புகார் கொடுக்குறாப்புல, ஆண்டவரே உங்களை பார்க்க என்னால் முடியல, சூழ்நிலை எப்படி இருக்கு, உங்கள் சீசர்கள்கிட்ட கொடுத்து அவங்களோட முடியல, கூடாமல் போயிடுச்சோன்னே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? அவிவிசுவாசம் உள்ள சன்னதிகளே. எடுத்தோன்னே சீசர்களை போட்டு வாங்குறாரு அடி. என்ன சொல்கிறாரு? அவிவிசுவாசம் உள்ள சன்னதிகளே. இப்போ உங்களை நான் பார்த்து சொல்கிறேன், அவிவிசுவாசம் உள்ள விசுவாசிகளேன்னா ஒருத்தருங்க ஐயாருக்குன்னு சேரு பாதி காணாமல் இருக்குது, இன்னும் காணாமல் போயிடும் நிறைய இடம் இல்லையா? ஆனால் சீசர்கள் அப்படி இல்லை, பரவாயில்ல, அவங்க ரொம்ப சந்தோஷம். என்ன திட்டினாலும் என்ன உதைச்சாலும் ஆண்டவரோடு இருக்கிறவங்க போல இருக்கு. அப்போ அவிவிசுவாசம் உள்ள சன்னதிகளே, எது வரைக்கும் நான் அவங்களோட பொறுமையாக இருப்பேன்னு சொல்லி கட்டிந்து சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். திட்டியிருப்பார், 4 ஜனங்க முன்னாடி திட்டியிருப்பார் அத்தனை கூட்டத்தில். அப்புறம் உடனே என்ன செய்கிறாரு? அந்த மகனை அந்த ஐயாவை பார்த்துட்டு, உங்கள் மகன் எங்கே இருக்கிற கூப்பிட்டு வா, அப்படி கூப்பிட்டு வந்தோன்னே எவ்வளோ வருஷமாக இருக்குது, சிறு வயதுலேருந்து இருக்குன்னு சொல்லி அவன் பலவிதமான காரியங்களெல்லாம் சொல்லும்போது, அப்போ உடனே என்ன செய்கிறாப்புலன்னா ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை கூப்பிட்டு அந்த அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொல்லாத பிசாசு என்ன செய்கிறாரு? விரட்டுறாரு. அப்போது இந்த மகன் சொல்கிறாப்புல, விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன், உங்களை நான் நம்புகிறேன், ஆனால் இந்த அவிவிசுவாசத்துலேருந்து என்னை இருதயத்திலேருந்து எடுத்து போடுவதற்கு எனக்காக உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். புரியுதுங்களா? அந்த இடத்துல வாசியமாக அதை எல்லாத்தையும் அப்படியே வாசிங்க. மார்க்கு சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 17 23 வரைக்கும் வாசிங்களேன். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்திரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடே இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். போதும். இப்போ புரியுதுங்களா? அவிவிசுவாசம் உள்ளவங்க கர்த்தருக்கு பிடித்தமானவர்கள் அல்ல. அப்போ விசுவாசம் தான். அதனால தான் உங்களுக்கு நல்ல பேர் ஆண்டவர் கொடுத்துருக்கார், விசுவாசின்னு. புரியுதுங்களா? ஆண்டவர் மேலே விசுவாசிக்கணும். அப்போ அவன் விசுவாசிக்கிறேன், நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, உங்களை நம்புகிறேன், சீசர்களை நம்புகிற மாதிரி நான் இல்லை, உங்களை நான் நம்புகிறேன். ஆனால் எனக்குள்ள சில அவிவிசுவாசம் இருக்குது, அதை நீக்க முடியாமல் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறான். அதை தான் நம்ம சொல்லி ஜெபிக்கணும். சில வேளையில் நம்ம என்ன செய்கிறோன்னா, தாமதமாக அந்த காரியம் நடக்கும்போது அவிவிசுவாசத்தில் நுழைஞ்சிடுறோம். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, உங்கள் இருதயத்தை பார்க்குற தேவன், செய்கிறது செய்ய மாட்டார். அப்போ அவிவிசுவாசத்தை நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, அதுதான் நம்மளுடைய ஜெபமாக இருக்கணும். அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் விசுவாசம் வைத்தது நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. சிறு வயதிலிருந்து பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்ட அந்த மகனை கர்த்தர் முற்றிலுமாக சுகம் கொடுத்ததாக பார்க்குறோம். ஊமையான அந்த பையன் பேச தொடங்கினான். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அன்றைக்கு செய்த அற்புதங்களும் இன்றைக்கும் கர்த்தர் செய்ய சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் யூடியூப்பில் என் ஃபோனில் இருக்குது, சத்தியமங்கலம் பகுதியில் ஒரு வனப்பகுதினா ஆதிவாசி பகுதியில் நாங்கள் மிஷினரியாக ஊழியத்துக்கு போயிருந்தோம். அதாவது போன ஆண்டுக்கு முன்னாடி. அப்போது குக் கிராமம், இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உள்ள கிராமம். அந்த கிராமத்தில் சிறு வயதிலேயே அதாவது பார்த்துட்டுனா இந்த பாப்பா சைஸ் இந்த பொண்ணோட பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிறு வயது கிட்டத்தட்ட ஒரு 13-14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சு இருக்கும். சிறு வயதுலேருந்து அந்த புள்ள நடக்க முடியல. சிறு வயதுலேருந்து அந்த புள்ள பேசவும் முடியாது. ஆகனால
அங்கே போய் அவங்க வீடு சந்திப்பு போகும்போது அந்த பிள்ளைகிட்ட நாங்கள் கேட்டோம் எல்லாரும். அப்போ இந்த இடத்து ஓனரும் இருந்தார். இடத்து ஓனர் டால்பர்ட், அவர் என் கூட தான் இருக்கிறாரு. அப்போது நாங்கள் ஒரு டீமாக போயிருந்தோம். அவர் தான் கூட்டிகிட்டு போயிருந்தார். அப்போ டீமாக போகும்போது அப்போ அந்த இடத்துல வந்து அந்த அந்த ரொம்ப தாத்தா பாட்டி தான் அந்த பிள்ளையோட வளர்ப்பு கைடாக இருக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறோம். பாப்பா நல்லா இருக்கிறாங்க. அந்த அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த பிள்ளை பேசாது, ஊமை, அதுவும் இல்லாமல் ரெண்டாவது நடக்கவும் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பெரிய பாரம். ஸ்கூலில் தான் போகிறீங்களான்னு கேட்டேன். பேசாத பிள்ளை எப்படி ஸ்கூல் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அது பேசவும் இல்லை, நடக்கவும் இல்லை அப்படின்னு. எப்படி இருக்கும் எனக்கு? அது எவ்வளோ நாளானா ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ புதுசாக ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க, பல ஆண்டுகளாக. அப்படின்னா சிறு வயதுலேருந்து கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நான் அப்போ என்ன சொன்னேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பாப்பா கிட்ட என்ன செஞ்சிட்டேன்னா, நாங்கள் என்ன சொல்லிட்டோம், ஜெபம் பண்ணோம். நான் வந்து என்ன செஞ்சேன், எண்ணெய் பூசி, எண்ணெய் கூட பேசல, சாரி, தலையில் கையை வச்சு அந்த மகளுக்காக முதல்ல என்ன செஞ்சோன்னா, என்ன செஞ்சேன்னா பேசுவதற்காக தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு இப்போ அந்த பிள்ளையை பேச சொன்னோன்னே வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். நல்லா பேச ஆரம்பிச்சது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, அந்த பிள்ளை நடக்காதுன்னு சொன்னாங்க. நடக்காது என்ற பிள்ளையை வந்து கைகளில் கை வச்சு இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு நீ நடப்பேன்னு சொல்லி என்ன செஞ்சோம், ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே, எழுந்துரு பாப்பா, நீ எழுந்து நடன்னு சொன்னோன்னே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து நல்லா ஒரு 3 ரவுண்டு போயிட்டு அந்த பிள்ளை தனியாக போயிட்டு வந்துச்சு. அல்லேலூயா. இதுக்கும் கரலங்க தட்டு நினச்சி பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இது ஆண்டவர் தான் செய்தார். இங்கே இருக்க யூடியூப்பில் இருக்க நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே நான் வச்சுருக்கிறேன். புரியுதுங்களா? நான் ஜெபிக்கிறது அந்த மகள்கிட்ட ஜெபி, இதில் உங்களுக்கு சந்தேகம் வந்து அதில் பார்க்கலாம். இப்போ டைம் இல்லை, ஏதோ ஞாபகம் வந்ததுனால இதை சொல்ல வரேன். இதே மாதிரி தான் பாருங்கள், இந்த இப்போ ராயர்பாளையம், தெற்கு பாளையம், அந்த சகோதரி என்னை பார்த்தாங்க. ஒரு சகோதரி பார்க்க போகிறேன்னு அவங்க பார்த்தாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வர டைமில் தான் போகிற அந்த சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா, அப்போது ஆக்சிடெண்ட் ஆகி டிவைட்டில் அந்த பொண்ணு ஸ்கூட்டரில் அடித்து இந்த முழங்கால் வந்து பொழந்துருச்சு. இப்படி பொழந்து போயிடுச்சுங்க. பொழந்து போன பிறகு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகும். கம்பியெல்லாம் வெளியில் தெரிகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் நடக்க முடியாமல், கால் பெண்ட் பண்ண முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிளாக கஷ்டமாக இருக்கும்போது ஒரு பாஸ்டர், அந்த ஏஜி சர்ச்சி பாஸ்டரோட கொழுந்தியா அவர் தான் செக்ஷன் மீட்டிங்கில் இப்படி ஒரு உங்கள் பகுதியில் இருக்கையாமல் அந்த அவங்கள போய் பார்க்க வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள், சத்தியத்தை சொல்லுங்கள், சபைக்கு வராமல் ரொம்ப நாள் பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க, இப்போ விபத்தில் இருந்து இப்போ வீட்லேயே கிடக்கிறது அந்த பொண்ணுன்னு. உடனே நாங்கள் அட்ரஸை வாங்கிட்டு நானும் பாசமாக போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு என்ன செஞ்சோம், சத்தியத்தை சொல்லும்போது அந்த புள்ள டக்குன்னு காலை டபக்குன்னு அந்த கட்டை ஓப்பன் பண்ணி காட்டும். எங்கள் 2 பேருக்கு டப்புன்னு மயக்கம் வந்துடுச்சு. அப்படியே பார்த்தா பொழந்து போய் எலும்பெல்லாம் தெரியுது, ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே கிருன்னு ஆயிடுச்சு. நமக்கு எனக்கே முடியல. அப்போ அது உட்காரவும் முடியல, நிற்கவும் முடியல, அந்த மாதிரி கண்டிஷன் ஆயிடுச்சு. அப்போ உடனே நீ நல்லா நடப்ப பாப்பா, விசுவாசத்தோடு இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடித்த பிறகு இப்போ நடன்னு சொன்னேன்னே, நான் 3-4 ரவுண்டு அழகாக நடந்துச்சு. நான் நல்லா நடக்கிறேன். கால் பெண்டெல்லாம் முதல்லலாம் பெண்ட் பண்ணலாம் முடியாது, இப்போ நல்லா பெண்ட் பண்ணுறேன். வீடியோ ரெக்கார்டு இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். வருதுங்களா? எப்போ இல்லை, போன வாரத்துக்கு முன்னாடி அதுன்னு தான். வருதுங்களா? இப்போ அந்த எலும்பு கம்பி வெளியே தெரியுதுனால இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எங்கள் பானு ஹாஸ்பிட்டல், ஏதோ ஒன்று ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் பதிலாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆப்ரேஷன் இப்போ மறுபடியும் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. கம்பி வெளியில் தெரியுது, ஆனால் நடந்தாங்க. 3-4 ரவுண்டு நடந்தாங்க. நடக்க முடியாமல் இருந்த பொண்ணு. இப்படி தான் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். இது நான் செய்யலை, ஏசப்பா செஞ்சார். விசுவாசித்தால் எல்லாம் கூடும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஊமையை பேச, அப்போ ஆண்டவருடைய கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பேசாத ஒரு மனுஷி, குழந்தையிலேருந்து பேசாத பிறகு இப்போ ஆண்டவர் பேச வைச்சார். மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஆண்டவர் என்னுடைய கரத்தினாலே, என்னுடைய வார்த்தையினாலே ஜீவனுள்ள தேவனாக கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரோடு நெருங்குகிறோமோ, எவ்வளோ பரிசுத்தமாக கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்கிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் உங்கள் மூலியமாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? இது பாஸ்டர்ஸ் மூலியமாக தான் செய்வன் தேவன் சொல்லவே இல்லை. எல்லாரிடத்துல விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். அப்படின்னா என்னது? புறஜாதிக்கார விசுவாசியத்தை கூட அவனுக்கு நடக்கும். ஆமேன். சத்தத்தை வச்சு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம் மகிமைப்படட்டும் அவருடைய நாமம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன். ஆக கர்த்தருடைய சமூகத்தில் பார்ப்போமானால் இங்கே பிசாசை துரத்த விசுவாசமுள்ள ஜெபம் நமக்கு தேவை.
விசுவாசம் உள்ள ஜெபம் இல்லைன்னா ஏன்னா அதான் ஒன்றும் முடியாது. அப்போது ஒரு பிசாசை கிரிகளோட ஆவிகளை துரத்தணும்னா ஒரு மனுஷன் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தவிர அவனை விட்டு அந்த பிசாசு போகாது. இயேசு நல்லா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, புரியுதுங்களா? அது கீழே சீசர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், ஆனால் அந்த மகனை சுகப்படுத்த எங்களால் முடியல, எப்படி ஆண்டவர் நீங்கள் சுகப்படுத்தினீங்கன்னு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆவி இல்லை ஒரு வியாதி ஏதோ ஒன்று நீங்கணும்னா ஒரு மனிதன் உபவாசத்தோடும் ஜெபத்தினால தான் அது போகும். ஜெபத்தினாலும் உபவாசம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அப்போது ஜெபம் ரொம்ப முக்கியமோ அதே போல் உபவாசமும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே உங்ககிட்ட பூர்ணப்பட்டால் அந்த பிசாசு போயிடும். அப்போ அது ரெண்டுமே அவங்கக்கிட்ட தெரியாதுல்ல, சீசர்களுக்கு தெரியாதனால தான் அவங்களால விரட்ட முடியல. அதனால தான் இயேசு அழகாக கற்றுக் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியத்தில் கூட இவைகள் ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதனால தான் 40 நாள் உபவாசம் ஏன் வச்சுருக்கிறோம்? இது தேசத்துக்காக, மக்களுக்காக, நமக்காக மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்து தான். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் இருப்பீங்க, எவ்வளோ தேவைகள் மத்தியில் நீங்கள் இந்த இடத்துல வந்திருப்பீங்க, பல ஆண்டுகளாக பல மாதங்களாக நீங்கள் ஜெபித்து பலன் இல்லாமல் நின்றுருப்பீங்க. அப்போது எவ்வளோ பிரச்சனைன்னா எப்படி சொல்லலாம், ஏகப்பட்ட லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்களும் உபவாசத்தோடு ஜெபிக்கும்போது, உங்களுக்காக நாங்களும் சபையோராக இணைந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த உபவாசத்தின் ஜெபத்தின் நிமித்தமாக உங்களை பிடித்திருக்கிற அந்த கிரிகளோட ஆவிகள் வெளியே கர்த்தர் அனுப்பி விடுவார். ஒரு வெற்றியும் ஒரு விடுதலையும் நீங்கள் பெற முடியும். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? அதனால தான் அழைப்பு கொடுக்குறோம். ஏன் உபவாசத்தோடு ஜெபம் பண்ண சொல்கிறோம்? இந்த வருஷத்தில் கர்த்தர் நடத்துறது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷத்தில் நீங்கள் பிரவேசிக்கும் போது ஒரு விடுதலையோடு பிரவேசிக்கணும். ஆமேன். அநேக எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றினார் என்ற சாட்சியோடு நீங்கள் பிரவேசிக்கத்தான் எல்லா திருச்சபைகளிலும் இந்த உபவாச ஜெபம் 40 நாள், 21 நாள், 3 நாள், 1 நாள் இப்படியாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் இந்த உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியம். மார்க்கு சுவிசேஷத்தில் 9:28, 29 வாசிங்க சீக்கிரம். நிறைய இருக்கிறனால பேச டைம் இல்லை, வாசிங்க. வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இப்போ கவனிச்சிங்களா? இயேசு தான் சொல்கிறாரு, உங்களுக்கு போதகர் நான் சொல்லலை, தேவன் சொல்கிற வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ இவ்வையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தவிர உங்கள் யாரையும் விட்டு புறப்பட்டு போகாது. அது ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதே சபையில் எவ்வளோ பேர் நாங்கள் இப்படிப்பட்ட சாத்தானால் பிடிக்கப்பட்டவங்க, பிசாசினால் அழைக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இந்த இடத்துல சபையில் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. என்னுடைய ஆண்டு எனக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தில் உபவாசம் போட்டு போவேன். உபவாசம் போட்டு ஜெபிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிசாசு அழைக்கடிக்கும். பிசாசு விரட்டி ஆண்டு அவங்களுக்கு விடுதலை கொடுத்து நான் பார்த்துருக்குறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உபவாசம் ரொம்ப முக்கியம், ஜெபம் அதை விட ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஜெபிக்கிறவன் பார்த்தீங்கன்னா சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சந்தேகப்படாமல் ஜெபிக்கணும், விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும், பெற வேண்டியது பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும். புரியுதுங்களா? விசுவாசிக்கிறவனாக இருக்கணும், சந்தேகப்படாமல் பெற்றுக்கொள்வன் இருக்கணும். ஜெபம் ரொம்ப முக்கியம். மத்தேயு 21 அதிகாரத்தில் 21, 22 எடுத்தவங்க வாசிங்களேன். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்கிறதை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். எவ்வளவு அழகா சொன்னார். அவருக்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே என்ன பெற வேண்டும் என்று கேட்கிறீர்களோ அவைகள் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஜெபம் மட்டும் பண்ணால் பத்தாது, உங்கள் விசுவாசம் அதில் பூர்ணமாக இருக்கணும். சும்மா உதட்டில் சில பேர் ஜெபம் பண்ண கடை ஜெபம் பண்ணிகிட்டே போவாங்க. ஆனால் எண்ணம் பற்றின அந்த சிந்தை விசுவாசம் எங்கே தினம் போயிட்டுருக்கோம், அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு உலகத்தையே சுற்றிட்டு வரும். ஜெபம் நடந்துகிட்டே இருக்கும்.
நிறைய பேர் நீங்கள் ஜபிக்கிறது உங்களுக்கே தெரியும். ஜபம் பாட்டு நல்லா பாரமாக ஜபிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சிந்தை என்னென்னா பிசாசு வேறு பக்கம் கொண்டு போயிடுவான். அங்கெல்லாம் சுற்றுன்னு அடைச்சி நம்ம ஜபம் தான் பண்ணியிருக்கிறோம், விசுவாசத்தோடு பண்ணலையேன்னு வரும். இதுதான் சாத்தான் செய்கிற வேலை. அப்போ விசுவாசத்தோடு ஜபத்தில் கேட்கிறீர்கள், எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற முடியும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ இந்த ஒரு மரத்தை பார்த்து என்ன பேர்ந்து போன்னு சொன்னாலும் சரி, ஒரு மலையை பார்த்து பேர்ந்து போ இயேசுவின் நாமத்தில் சொன்னால் அது உனக்கு கீழ்ப்படியும். அந்த அர்த்தத்தில் கீழ்ப்படியும்னா நீங்கள் போய் மலையை பார்த்துட்டு இயேசுவின் நாமத்தில் போ, இங்கே எனக்கு இடைஞ்சலாக நீ இருக்கிற இந்த மலை அடுத்த வீதிக்கு போய் உட்காரன்னு சொல்ல முடியுமா? ஒரு அர்த்தத்துக்கு சொல்கிறார். புரியுதுங்களா? விசுவாசம் இருக்கணும். கடுகளவு நீ விசுவாசம் அப்படி. அப்போ கடுகளவு கொஞ்சம் விசுவாசம் இருந்து நீ என் ஜபம் பண்ணால் உனக்கு நான் காரியத்தை என்ன செய்வேன், நீ பெருக வேண்டியதை பெற உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் பெற வேண்டிய அதிகாரங்கள் பெறணும். விசுவாசம் ஜபம் மட்டும் பத்தாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற 9 வரங்களையும் பெறணும். 9 ஆவிக்குரிய கனிகளை பெறுவது போல 9 வரங்களை பெறணும். சில பேருக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் தாளத்துக்கு ஏற்றபடி ஒவ்வொருத்தருக்கு வரங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொரிந்தியர் புஸ்தகத்தில் பகிர்ந்து கொடுத்திருக்காரு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9, 10, 11 வாசிங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? இயேசு கிறிஸ்து ஒருவராய் இருந்து மாபெரும் அதிசயங்களும் அற்புதங்களை செய்வது போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை கொடுக்கிறார். அது எப்படி கொடுப்பார்னா, தேவ சமூகத்தில் பெற வேண்டியதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தான். இப்போ வரங்களையும் அந்நிய பாஷைகளையும் வெளில சொல்லிகிட்டே இருக்காரு இல்லையா, அபிஷேகங்கள். இந்த வரங்களெல்லாம் கர்த்தருடைய சமயத்தில் பெற வேண்டியவங்களுக்கு தான் கொடுப்பாரு. ஆனால் இன்னைக்கு விசுவாசிக்கு என்ன எதை பெறணும்னு சொல்லி வராங்க, ஆசீர்வாதத்தை மட்டும் பெறணும்னு சொல்லி வராங்க இல்லையா? ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நான் யாரையும் குற்றப்படுத்தி பேசலை. ஒருத்தர் போதகர் சொன்னார், ஆசீர்வாதம் டிவி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்காமா. அந்த ஆசீர்வாதம் டிவியில் ஏதோ 12,000 ரூபா கொடுத்தோம்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் உங்களால் கொடுக்க முடியும், கர்த்தர் கொடுக்குறாரு. 25,000 ரூபா கொடுத்தா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு போதகர் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே தெளிவாக சொல்கிறார். இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, வசனத்தை நம்புங்க, ஜெபத்தில் உறுதியாக இருங்க. அப்போ பாருங்கள், இப்போ பணம் கொடுத்தா தான் ஆசீர்வாதம் வரும். பணம் கொடுத்தா தான் பரலோக ராஜ்யம். 25,000 ரூபா கொடுத்தா எதுனா அது பரலோக ராஜ்யப்படும். இப்போ நம்ம தினகரன் கடைசி மரணத்துக்கு முன்னாடி அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணார் தெரியுங்களா? அதுக்கு என்னது 1 லட்ச ரூபா கொடுத்தா ஆசீர்வாதம் பிஸ்னஸ்ஸு. அப்போ 3 லட்சம் கொடுத்தா உடன்படிக்கை பெரிய பரலோக ராஜ்யத்தில் உன் பாவங்கள் மன்னிக்கட்டு உள்ள பரலோகத்துக்கு போயிடலாம். இதெல்லாம் இந்த மாதிரி அதுக்கு தான் சொல்கிறது. இந்த மாதிரி டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டு உபதேசத்தெல்லாம் பல விதத்தில் கேட்டுட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் எது நல்லது எது சரின்னு தெரியாமல் மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சத்திய ஆவியானவர் வேதத்தில் சகல சத்தியத்திலும் போதிக்க நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு வேதத்தை எடுத்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நான் ஒவ்வொரு வசனமும் நீங்கள் எனக்கு போதிக்கணும், நீங்கள் கற்றுக் கொடுக்கணும், எனக்கு ஒன்றுமே தெரியாமல் குழப்பத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லித்தாங்க ஆண்டவரே சொல்லி நல்ல ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு அழகாக ஏசப்பா சொல்லி தருவார். அதே போல் உங்கள் தேவைகள் ஏதாவது இருந்தாலும் கூட ஆண்டவர்கிட்ட நீங்கள் நல்ல கண்களை மூடி தேவ சமூகத்தில் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். விசுவாச அறிக்கையோடு நீங்கள் பெற வேண்டியது பெற்றோம். இதை விட்டுட்டு போயிட்டு வந்த டிவி, போன டிவி, வராத டிவி, இந்த டிவியெல்லாம் போய் பார்த்துட்டு உட்காந்துட்டு நீங்கள் நேரத்தை வீணாக்கிடாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? எதுக்காக? பார்க்குறதுக்காகவா? நான் பார்க்க வேண்டான்னு சொல்லலை. உங்கள் உயிருள்ள சாட்சி சத்தியத்தமாக உடைக்கிறாங்க பற்றியா, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், நோ ப்ராப்ளம். ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு குழம்பிட்டு சில பேர் எது சரி, ஏன்னா விசாசி எந்த ரூபத்தில் எந்த வழியில் வரேன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்ல சபை கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு நல்ல நடத்தக்கூடிய ஒரு வழிமுறைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு போதிக்கவோ கற்றுக் கொடுக்க ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறார். புரியுதுங்களா?
அதனால் நீங்கள் கவனிங்க. இல்லைன்னா உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா கூட நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்க, கர்த்தர் சொல்லி தருவார். ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அப்போது ஆண்டுடைய சமூகத்தில் பாருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். இங்கே பர்னப்பா அந்தியோக்கியா பட்டணத்துக்கு போகிறாரு. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தினால் நிறைந்தவனாக இருக்கிறான் என்று அங்கே ஜனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பார்த்துட்டு அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், 11:21 24 வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அங்கே பர்னப்பாவை குறித்து அங்கே அந்தியோக்கியா பட்டணத்தில் அவன் போகும்போது அவனுடைய பிரசங்கம் உபதேசத்தை குறித்து கேள்விப்பட்டவனே அவன் நல்லவன் என்று பெயர் எடுக்கிறது மட்டுமில்லாமல் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருக்கிறான். தேவனுடைய மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் தேறினவனாக இருக்கிறான். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் நீங்களும் என்ன செய்யணும்னா, எப்படி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அதிகாரத்தையும் வரங்களையும் வல்லமைகளும் கொடுத்தது போல நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்வதற்காக வரல, புரியுதுங்களா? அது ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செய்ய வேண்டியது செய்வார். நீங்கள் பெற வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொல்லாத அதிபதி அந்த கிரிகளோட ஆவிகளை மேற்கொள்ளணும்னா உங்களுக்குள்ள வரங்கள் வல்லமைகள் அபிஷேகம் இருந்தால் தான் நீங்கள் மேற்கொள்ள முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நெல் அப்போ உங்களை விட்டு ஓடி போவான்ற யாக்கோப்பு 4:7 சொல்லப்படுகிறது. அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா உங்களுக்குள்ள தேவ ஆவியானோட வல்லமை இருக்கணும், கர்த்தருடைய அதிகாரம் இருக்கணும், தேவ மகிமையின் பிரசன்னத்தின் வல்லமை அபிஷேகம் நிறைந்தவர்களாக இருக்கணும். அப்போதான் அவன் உங்களை பார்த்து ஓடி போவான். இல்லாட்டி என்ன செய்வான், உங்களை பார்த்து தேடி வருவான், இன்னும் 2 சேர்த்த கூட்டிகிட்டு வருவான். அல்லேலூயா சொல்லுமா, கூட்டிகிட்டு வரத்துக்காகவா? அல்லேலூயா. சரி, ரைட்டு. எப்படி விசுவாசித்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் ஆராதனைக்கு வரும்போது, ஆண்டவரை எனக்கு இதை தேவை, உங்களுடைய வல்லமை தேவை, அதிகாரம் தேவை, விசுவாசம் தேவை, ஜபம் தேவை, அது அப்படி ஆவிக்குரிய கரைங்களை வாழ்க்கையில் வாழ்வதற்குரிய அந்த வழிமுறைகளை பெற்றுக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? உலகத்தில் குஷ்டரோகி கூட சம்பாரிச்சிடுறான். நல்லா கவனிங்களா? பஸ் ஸ்டாண்டில் சரி, சிக்னலில் சரி, பிச்சை எடுக்கிறவனும் சரி, குஷ்டரோகி கூட 3 வேளை சாப்பிட்றானா இல்லை உயிர் வாழ்கிறானா இல்லையா? அப்போ அவனுக்கே வாழ்க்கை கொடுக்கும்போது நமக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுக்காம உடை கொடுக்காம ரோட்டில் நடுத்தருவில் பிச்சைக்காரனை போய் நிற்க வைப்பார். அதெல்லாம் இல்லை, கர்த்தர் செய்வார். நமக்கு பெறவே இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்கணும், உலகத்தின் அதிபதியை நம்ம மேற்கொள்ளணும்னா விசுவாச அறிக்கையோடு பெற வேண்டிய வல்லமை வரங்களை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் பெற வேண்டியது சாத்தான் பெற்றுட்டான். எம்டி பிளேஸாக தான் இருக்கிறீங்க. அதனால தான் சபையோரை தேடிட்டு வரீங்க, போதகரை தேடி போகிறீங்க, கன்வென்ஷன் மீட்டிங் எங்கேயா நடத்தினா அங்கே போய் உட்காந்துட்டு மணிக்கணக்கில் இருக்கீங்க. போக வேண்டாம்னு சொல்லலை. யாரை பார்க்க போகிறீங்க? ஆண்டவரை பார்க்க போகிறாங்களா இல்லை சம்பந்தப்பட்ட அந்த ஊழியரை போய் பார்க்க போகிறாங்களா? நினச்சி பாருங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் கர்த்தர் இருப்பார். நான் இந்த இடத்துல தான் இருப்பேன், அந்த இடத்துல தான் இல்லை. அவர் எங்கும் வியாபிக்கிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தேவன். அது நீங்கள் எந்த இடத்துல கூப்பிட்டாலும் கர்த்தர் வருவார். ஆனால் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வரிடத்தில் இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளுங்கள். அது வேணும், இது வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது. இங்கே பாருங்கள், நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு, பெருமைக்காக சொல்ல, எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் கூட 30 வருஷ காலமாக அதெல்லாம் நான் ஒரு டைம் கனவு கண்டவன் தான். என் பிள்ளைகளுக்கு மனைவி குலத்துக்குலாம் நல்லா உட்காந்து படுத்துட்டு நல்லா சாப்பிட்லான்னு நினச்சேன். அப்போ ஆண்டவருடைய உள்ளம் அந்த பாரம் எனக்குள்ள வந்தோன்னே என்னது, இதெல்லாம் வந்து குப்பை, நமக்கு ஆண்டவர் அங்கே சேர்த்து வச்சுக்காரு, கர்த்தருக்கே கொடுப்போம். அதுதான் உண்மை. நம்ம ஆண்டவர்கிட்ட பெற வேண்டியது என்ன வேணும்? வல்லமைகளை வரங்களையும். இப்போ சாட்சிகள் சொல்கிறோமா இல்லையா? இது உங்களுக்கு வேணும், நம்ம அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கனால கர்த்தர் என்ன செய்வார்னா வேதனைப்படுவார். வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமைகளை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் எத்தனையோ பேர் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறேன், கேட்டால் தானே கொடுப்பாரு. வாயை அப்படியே இறுக்கி வச்சிட்டு இருக்கீங்க. பொக்குலிங் வச்சு ஓப்பன் பண்ணால் கூட வாய் திறக்காது. நம்ம வாயில் சாதாரண வாய் கிடையாது, புல்டோசரா, அது என்ன பொக்குலிங்கா, அதை வச்சு கூட நோண்டினா கூட எப்படிப்பட்ட பாறையை கூட உடைச்சிரும். ஆனால் நம்ம வாயை திறக்க முடியாது. அப்படி இருந்தால் அப்படி இருக்கும். கர்த்தர் செய்வாரா? உன் வாய்களை விரிவா தர நிரப்புவேன்றாரு. கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்ம கேட்கறதே வித்தியாசமாக கேட்குறோம். எப்படி செய்வார்? உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் அதுதான் விசுவாசத்தில் நாங்கள் சொல்கிறோம். பெற வேண்டியது அதை முதல்ல பெறுங்க. பரிசுத்தத்தை பெறுங்க, அபிஷேகத்தை பெறுங்க, சாட்சியின் வாழ்க்கையை பெறுங்க. எப்படி சமுதாயத்தில் இருக்கணும்,
உம்முடைய நாம எப்படி தொழுது கொள்ளணும், மகிமைப்படணும், அதை பெறுங்க. அல்லேலூயா. எவ்வளோ கோடி பணம் சேர்த்து வச்சிட்டாலும் பரலோகத்துக்கு போகிறது இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தால் போக முடியாது. பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டியும் விசுவாசத்தில் ஆண்டுக்குள்ளே நித்திய ஜீவனை பெறுவதற்கு வழி பாருங்கள் முதல்ல. அதுதான் நமக்கு வேணும். கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை உண்டு. லேட் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் முடிக்க. தேவனுடைய ஜனங்கள் விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசுவதால் விசுவாசத்தில் அவங்க வளர முடியும். விசுவாசமுள்ள வார்த்தையை பேசுங்க, அபிவிசுவாசமாக பேசாது. என்னத்தை கண்ட, ஏது நடந்தது, இத்தனை வருஷம் வந்த ஒன்றுமே இல்லை. விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. எந்த ஜனங்களாக இருந்தாலும் எப்படிப்பட்டாலும் கர்த்தர் செய்வார். எனக்கு செய்யாமல் இப்போ ரோட்டில் போகிற திருடனுக்கா செய்வார், விபச்சாரக்காரனுக்கா செய்வாங்க, உலகத்துக்கார மனுஷனுக்கா செய்வார், எனக்கு தான் செய்வார். அந்த ஸ்ட்ராங் உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:13 எடுத்தவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அல்லேலூயா. 2 கொரிந்தியரில் 4ஆம் அதிகாரத்தில் 13 அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை தான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். யாருடைய வார்த்தையே? தேவன் செய்த அற்புதங்களும் அடையாளங்களை குறித்து நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே நான் வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தினால தான் நான் பேசுகிறேன். எனக்குள்ள ரவி விசுவாசம் தான் பேசுவேனா? ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை, அவிவிசுவாசம் ரெண்டுமே இல்லைன்னா, அவிவிசுவாசத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன்னா நான் அவரை குறித்து எப்படி நான் சாட்சி சொல்ல முடியும்? அப்போ நான் பெற்ற நன்மைகள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டதுனால தான் நீங்களும் வாங்க, நீங்களும் பெறுவீங்கன்னு சொல்லித்தரோம். அதான் அப்போஸ்தலர்கள் சொல்கிறாரு, நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். எந்த தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி தரித்தவர்களாக இருக்கிறோம். அந்த விசுவாசிக்கிறபடினால தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நாங்கள் பேசுகிறோம். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேசுகிறது அந்த விசுவாசம் தான். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களை மாற்றமல்ல, இன்றைக்கு நானும் உங்கள் மத்தியில் பேசுகிறது அதுதான். நான் தேவனை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். நான் பெற்ற ஆசீர்வாத நன்மைகள், வரங்கள், வல்லமைகள் நீங்களும் பெறுறதுக்காக இன்றைக்கு கர்ப்ப வேதனையோடு உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், நான் மட்டும் நல்லா வளர்ந்தால் போதும், என்னை தேடி எல்லாம் வரணும், என் காலர் உயர்த்தி நான் காட்டணும். அப்படி இல்லை, என்னை காட்டில் அதிகமாக நீங்களும் அற்புதங்கள் செய்யணும், அடையாளங்கள் சொல்லணும், கர்த்தர் உங்கள் மத்தியில் செய்யணும். புரியுதுங்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்லணும், நான் ஜெபித்த கர்த்தர் செய்தார், நான் உபதேசம் பண்ண ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் வைத்தார். கர்த்தரை மென்ஷன் பண்ணணும் அந்த இடத்துல. நான் சொல்லியிருக்கூடாது, என் நிமித்தமாக கர்த்தர் செய்தார், என் நிமித்தமாக கர்த்தர் பேசினார், என் நிமித்தமாக அற்புதம் நடந்தது, என் நிமித்தமாக அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் நிமித்தமாக ஆண்டவரை சொல்லணும், அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ கர்த்தரின் அற்புதங்களை காண்கிறவர்கள் விசுவாசத்தில் வளர முடியும். அப்படி தானே? ஆண்டவர் அற்புதம் செய்கிறாருன்னா அந்த அற்புதத்தில் என்ன விசுவாசம் இருக்கணும். அப்போதுங்களா? அப்போ எவ்வளோ பேர் நீங்கள் இப்படி தான் வந்திருப்பீங்க. நான் அந்த ஆண்டவரை செய்த அற்புதத்தினால தான் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், இந்த இடத்துல உட்காந்துருக்கிறோம். எவ்வளோ பிரச்சனை, எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன், உபதேசத்தில் விலகி போக மாட்டேன் அப்படின்னு ஏன் நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து வருகிறோன்னா, அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி மறவாத மனுஷனாய் குடும்பமாக இருந்து அவரை தேடி நான் வருகிறேன். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 23 சொல்லப்படுகிறது, வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் வாசித்துக்கொள்ள. 2:23, இயேசு என்னை கண்டு விசுவாசிகளான விசுவாசிகளை காட்டிலும் என்னை காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 25 29 வரைக்கும் அங்கே சொல்லப்படி. வீட்டில் வாசிங்க, நான் மேலோட்டமாக சொல்கிறேன். 12 சீசர்களிலே இயேசு கிறிஸ்து இருக்கும்போதே, உயிரோடு இருக்கும்போதே அவர் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன், சதா காலம் உங்களோடு இருப்பேன் எல்லாம் சொன்னார் தான். ஆனால் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு சீசர்களோட என்ன சொல்கிறாரு, தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது அந்த இடத்துல 11 சீசர்கள் தான் இருந்தாங்க, 10 சீசர்கள் தான் இருந்திருப்பாங்க, ஒரு சில சீசர்கள் இருந்திருக்கிறாங்க. அங்கே யார் இல்லைன்னா தோமா என்ற மனுஷன் இல்லை. அப்போ தோமா அந்த இடத்துல இல்லாதனால எல்லாரும் ஆண்டவர் விசுவாசித்தாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார், அவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் இவங்க சீசர்கள் போய் சொல்லும்போது, இப்படி நான் ஆண்டவரை பார்த்தோம், ஏசப்பா சொன்னபடி உயிர் திறந்தார், நான் அவரை பார்த்தோன்னு சொன்னபோது அந்த தோமா என்ன சொல்கிறாருன்னா, நான் அவரை நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் எதையும் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் அவர் தொட்டு பார்த்து அவர் விழாவில் என் விரலை போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன்.
அப்படின்னு சொல்கிறாப்புல யார் தன்னுடைய சார்ந்திருக்கிற அப்போஸ்தலர்கிட்ட. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இது அவருக்கு தெரியாது. சீசர்கள் போய் சொன்னாரா, சீசர் போய் இயேசுவை பார்த்து, ஏசப்பா நாங்களாம் உங்களை நம்புகிறோம், ஆனால் தோமா மட்டும் இன்னும் நம்பாமையே என்ன உங்களை ஏதோ விரல் போடுறான்னு சொல்கிறான், உங்களை பார்க்கணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே கிடையாது. கர்த்தர் எல்லாமே அறிந்திருக்கிறார். நேற்று தினத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அதான், அவர் சகலத்தை அறிந்த தேவன். அப்போ இவங்க பேசுகிறத தோமா சொல்லுகிற வார்த்தையை இயேசு பார்த்த உடனே 8 நாட்களுக்கு அப்புறம் தான் தோமா வீட்டுக்கு போகிறாரு. தோமா கிட்ட காட்சி எடுத்த உடனே தோமா என்ன செஞ்சுட்டாப்புல, பயந்துட்டாப்புல. அப்புறம் தான் சொன்னார், அவர் எடுத்தோன்னே நான் தான் ஏசு பாரு என்னை பாருல, முதல்ல என்ன செஞ்ச எது உனக்கு அவிசுவாசத்தில் இருக்கிற விரல் தான் நான் போடணும், முதல்ல போட்டு பாடுறான்றாரு. என்னை நல்லா தொடணும்னு ஆசைப்பட்டு தொட்டு பாரு, நான் தான் ஏசுனார். புரியுதுங்களா? அவன் சந்தேகத்தை நீக்கிறதுக்காக அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அவிவிசுவாசம் உள்ள அந்த ஆவி அவனை விட்டு போகும்படியாக கர்த்தர் என்ன செஞ்சார், என்னை பார், நான் தான் இயேசு, என்னை தொட்டு பார், உன் விரலை போடுறேன்னு சொன்னல உள்ளே போட்டு பாடுறா. ஈட்டியில் குத்துனாங்க இல்லையா, 5 காயங்களில் இது ஒரு காயம். விழா எலும்பில் குத்தும் போது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது வேதம் சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு போர் சேவகன் ஈட்டியில் குத்தும் போது ரத்தமும் தண்ணீரும் கலந்து வந்தது. அப்போ ரத்தமும் தண்ணீர் கலந்து வரும்போது ஒரு குருடனாக இருக்கக்கூடிய ஒற்றைக்கண்ணாக இருக்கக்கூடிய அந்த போர் சேவகன் இடத்துல அந்த அவருடைய ரத்தமும் தண்ணீர் அவன் கண்ணில் பட்டோன்னே அவன் பார்வை அடைகிறான். அல்லேலூயா! எப்படிப்பட்ட அற்புதம் பாருங்க, கடைசி நேரத்தில் கூட செய்கிறார். இரக்கமுள்ள தேவன். இப்போ பாருங்க, இப்படி சொன்ன உடனே வேலையாளம்பளை போட்ட உடனே அப்புறம் தான் என் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அது வரைக்கும் அவருக்கு ஆண்டவர் தெரியல. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் என்னை காணாமல் என் வசனத்தை விசுவாசிக்கிறான் பத்தியா, அவன் தாண்டா பாக்கியவான்ட்டு ஒரு அடி அடிச்சாரு, சவுக்கு அடி அடிக்கிற மாதிரி. என்னையும் என் சிலைகளையும் பொம்மைகளையும் வச்சுக்கிட்டு படங்களை வச்சுக்கிட்டு இயேசு நான் தான் சொல்லிட்டு என்னை மாதிரி ஒரு ரூபத்தை போட்டுட்டு விசுவாசிக்கிறாங்க பற்றி நிறைய இன்றைக்கு ஜனங்க இருக்கிறாங்க பற்றியா, இயேசு போல ஒரு சிலைகளை வச்சுக்கிட்டு அதை பார்த்தா என்னை பார்த்து விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அவனுக்கு ஒரு அற்புதம் நான் செய்ய மாட்டேன். என்னை காணாமல் என் வசனத்தை விசுவாசிக்கிறேன் பற்றியா, அவன் தான் பாக்கியவான். இப்போ நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம், கர்த்தர் அற்புதம் செய்கிறாரு, இயேசுவை பார்த்துட்டா செய்கிறோம். இல்லை பொம்மைகளை வச்சுக்கிட்டு சிலையை வச்சுட்டு போயிட்டு சொல்லிட்டு இப்படி இதோ உங்ககிட்ட முன்னாடி நிற்கிறேன், இங்கே அற்புதம் சொன்ன சொல்கிறோம். காணாமல் விசுவாசிக்கிறோம். சத்திய வார்த்தை, இதில் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. கரங்களை தட்டிய நன்றி சொல்லுவோமா? இந்த வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறது, இந்த வார்த்தை தான் நம்மளை பலன் கொடுக்கிறது, இந்த வார்த்தை தான் நம்மளை விசுவாசிக்கிறது. ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறவன்னா கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் பேசுகிறார், இந்த ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வல்லமை உள்ளது, அபிஷேகம் நிறைந்தது, தீர்க்க தரிசன வார்த்தைகள் உள்ளது. புரியுதுங்களா? அவர் பேசின வார்த்தை தான், அவர் நேரில் பேசணுன்றவில்லை, எல்லாமே இதில் பேசி வச்சிட்டாரு. ஹல்லேலூயா! எழுத்து பேசுன்னு சொல்லுவாங்க, வாயில் பேசுவதோட எழுத்து மூலிமா கொடுறான்றாங்க. ஏங்க அந்த எழுத்து பேசும். அப்போ அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்று விசுவாசிக்கிறோம். அதனால தான் என் ஆண்டவரே சொன்னார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நீ பார்த்து என்னை விசுவாசிக்கிற, ஆனால் மற்ற சீசர்கள் என்னை பார்க்காம விசுவாசித்தாங்க. ஹல்லேலூயா! அப்போ அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, அவன் ஆசீர்வாதமாக இருக்கு, பாக்கியவான ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆனால் உனக்கு கிடையாதுன்ட்டார். அந்த சந்தேக பேரவெளியில் தோமாவை தான் என்ன செஞ்சார், நம்ம தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டார். புரியுதுங்களா? அவர் இறந்த இடம் மயிலாப்பூர். நான் போய் அவருக்கோட கல்லறை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். சென்ட் தாமஸ் மவுண்ட், பிராமணர்கள் இருக்கக்கூடிய இடம் தான் மயிலாப்பூர். புரியுதுங்களா? அந்த மயிலாப்பூரில் தான் தாமஸ் என்றவர், அவர் பேர் தாமஸ், சென்ட் தாமஸ் மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க சென்னையில், சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல தான் ஒரு ஆர்சி பெரிய சர்ச் இருக்குது, அது கீழே தான் அவர் மரித்தது. அவரை குத்தி என்னது ஈட்டியில் குத்தி கொன்றதாக பார்க்குறோம். அவருடைய எலும்புகள் எல்லாம் எங்கே இஸ்ரேல் தேசத்தை மீண்டும் கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா? அதெல்லாம் நாங்கள் போய் கேட்டுட்டு வந்தோம், அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோம். சென்னை போய் ஒரு தடவை போயிட்டு வரும்போது அப்போ கண்டு விசுவாசிக்க காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கும். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கணும். நான் லாஸ்ட் ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. விசுவாசர்களுக்கும் எல்லாம் கூடும். மார்க் 11:24 எடுத்தவங்க வாசிங்க, அதை மட்டும் முடிச்சிருவோம் நம்ம. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். அப்ப நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ
அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இது சொன்னது யாரு? அப்போஸ்தலர்கள் சொல்ல ஜீசஸ் சொல்றாரு, இயேசு சொல்றாரு. கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? அப்ப நீங்க ஜெபம், ஒரு மனிதனுக்கு ஜெபம், விசுவாசமும் ஜெபமும் இல்லைன்னா நீங்க எத்தனை வருஷம் இந்த பூமியில இருந்து பெற வேண்டிய நினைச்சாலும் ஒன்றும் பெற முடியாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? அதுக்கு தான் ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிடுறோம். என் முகத்தை பார்க்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடல, புரியுதுங்களா? பாஸ்டர் குடும்பத்தை பார்க்க வாங்கன்னு நான் கூப்பிடவே கிடையாது. என் தேவனாக கிறிஸ்துவை பார்க்க வாங்க, அவரோட நம்ம பேசுவோம், அவரோட உறவாடுவோம், பெற வேண்டியது பெற்றோம். அதனால் நீங்கள், நீன்னு சொல்லலங்க, நீங்கள்னா சபையோராக நீங்கள், உங்கள் குடும்பமாக நீங்கள், புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எந்த காரியத்தை குறித்து பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, விசுவாசத்தோடு கேட்கிறீர்களோ, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போமாக.